எஸ்பிஐ வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருக்க அனைவருக்குமே ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதாவது ரூபாய் 8,00,000 வந்து நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. அது எப்படி உங்களுக்கு அந்த பணம்ங்கிறது கிடைக்கும், அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸ் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். எஸ்பிஐ வங்கி இந்தியாவிலேயே ரொம்பவே பிரபலமான வங்கின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதிகபட்சமான வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரே வங்கினா அது எஸ்பிஐ தான். ஸோ அந்த வகையில் இந்த 8,00,000 பெறக்கூடிய ஒரு திட்டம் தான் எஸ்பிஐ சொல்லியிருக்காங்க. அதாவது பிபிஎஃப் திட்டம், பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட பேர். இந்த பிபிஎஃப் திட்டம்ங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, வங்கிகள்லையும் இருக்குது. ஆனால் நம்ம எஸ்பிஐ பேங்க்கில் என்ன வந்து புதுசாக இதனால் நம்மளுக்கு பயன் அப்படின்றத பார்த்துடலாம். தற்போது பிபிஎஃப் திட்டத்திற்கு எஸ்பிஐ 7.1% வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய விரும்பினால் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனின் மூலமாக முதலீடு செய்யலாம். ஆன்லைனில் முதலீடு செய்ய விரும்பாத முதலீட்டாளர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளைகளிலும் கணக்கு திறக்கலாம். ஆன்லைனில் முதலீடு செய்ய விரும்பினால் மொபைல் பேங்கிங் வசதியை பயன்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் தொடர்ந்து மாதம் 2,500 ரூபாய் சேமித்து கொண்டு வந்தால் வருடத்திற்கு 30,000 ரூபாயை முதலீடு செய்திருப்பீர்கள். தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் மொத்தமாக 4,50,000 முதலீடு செய்திருப்பீர்கள். இதற்கு வட்டி வருமானமாக 3,63,642 ரூபாய் கிடைக்கும். இதன் மூலம் மொத்த முதிர்வு தொகை ரூபாய் 8,13,642 ஆகும். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் குறைந்தபட்ச முதலீடாக ஒரு நிதியாண்டுக்கு 500 ரூபாய் முதலீடு செய்யலாம். அதிகபட்சமாக ஒரு நிதியாண்டுக்கு 1.5 லட்சம் வரை முதலீடு செய்ய முடியும். மாதம் 2,500 ரூபாய்க்கு பதிலாக உங்களால் இயன்ற தொகையும் முதலீடு செய்து லாபம் பார்க்க முடியும். ஸோ இதற்கான வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 வயதை கடந்த யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தில் இணைய முடியும். இன்கேஸ் 10 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளின் பெயரிலும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே கொஞ்சம் கூட தாமதிக்காம இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சின்னதாக சேமித்து வைக்கிறது தான் பெருங்காலத்தில் வந்து ரொம்பவே பயன்படுறதா இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்க இருக்குது அப்படின்னா இது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் கூட சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து 15 வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஸோ மக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து அனைவர்கிட்டையும் ஒரு சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.